SASDOவின் பிரதான செய்திகள். தலைப்புச் செய்திகள். யாழில் மற்றுமொரு மனித புதைகுழி, நீதிமன்றின் உத்தரவு. விமல் வீரவன்சவின் 7.5 கோடி ரூபாய் சொத்துக்கள், நீதிமன்றம் பிறப்பித்துள்ள அதிரடி உத்தரவு. தெற்கு அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள மஹிந்த விமல் அவசர சந்திப்பு. முன்னாள் அமைச்சர்களின் பாதாள உலக கும்பல்களுடனான தொடர்புகள் அம்பலம். கடந்த 8 மாதங்களில் நூற்றுக்கணக்கான பெண்கள் கைது. சித்திரவதை செய்யப்பட்டு கடலில் தூக்கி எறியப்பட்ட 50 புலம்பெயர்ந்தோர். தொடர்பன விரிவான செய்திகள். தாயகச் செய்திகள். தீவகத்தில் 1991 இடம்பெற்ற இராணுவ நடவடிக்கைகளின் போது மண்டைதீவு பகுதியில் பொதுமக்கள் கொலை செய்யப்பட்டு அவர்களின் சடலங்கள் அங்குள்ள தேவாலய காணியின் கிணறு உட்பட 3 கிணறுகளில் போட்டு மூடப்பட்டன என்று கூறப்படுவது தொடர்பில் விசாரித்து அந்த கிணறுகளை சட்ட ரீதியாக அகழ்வதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு கோரி வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அந்த வழக்கு இன்று ஊர்காவல்துறை நீதிமன்றில் எடுத்துக் கொள்ளப்பட்டது. யாழ் குடாநாட்டின் தீவக பகுதியை படையினர் கைப்பற்றிய போது படையினரும் ஒரு ஒட்டுக்குழுவும் இணைந்து பலரை கைது செய்து சுட்டுக் கொன்று மண்டைதீவின் தேவாலய கிணறு உட்பட 3 இடங்களில் உள்ள கிணறுகளில் போட்டு மூடினர் என்று கண்கண்ட சாட்சிகளின் அடிப்படையில் சில மதகுருமாரும் இணைந்து இந்த வழக்கை தாக்கல் செய்துள்ளனர். அடையாளம் காணப்பட்ட கிணறுகளை அகல உத்தரவிடக் கோரியே வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இதன்போது ஊர்காவல்துறை காவல்துறையினரிடம் அகழ்வு பணியை மேற்கொள்வதற்கான வசதிகள் இல்லை என்று சுட்டிக்காட்டியதை அடுத்து யாழ் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவு காவல்துறையினரிடம் குறித்த வழக்கு பாரப்படுத்தப்பட்டது. இந்த நிலையில் மண்டைதீவு புதைகுழி விவகாரம் தொடர்பாக அறிக்கையை சமர்ப்பிக்குமாறு யாழ் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவு காவல்துறையினருக்கு ஊர்காவல்துறை நீதவான் உத்தரவிட்டார். குறித்த வழக்கு தொடர்பாக காவல்துறையினர் கால அவகாசம் கோரியதால் எதிர்வரும் நவம்பர் 12ஆம் தேதிக்கு வழக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. சுமார் 7.5 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களை எவ்வாறு ஈட்டினார் என்பதை வெளிப்படுத்த தவறிய முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்சவுக்கு எதிரான வழக்கின் சாட்சியை விசாரணையை எதிர்வரும் அக்டோபர் 22ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள கொழும்பு மேல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த வழக்கு நேற்றைய தினம் கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி லங்கா ஜெயரட்ன முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இந்த வழக்கு விசாரணையின் போது பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டிருந்த விமல் வீரவன்சவும் நீதிமன்றில் முன்படுத்தப்பட்டார். விமல் வீரவன்ச சார்பில் முன்னிலையான சட்டத்திரணி சமர்ப்பணங்களை முன்வைத்து வழக்கு தொடர்பான ஆவணங்களை ஆய்வு செய்ய நேரம் தேவைப்படுவதாக நீதிமன்றத்தை கோரினார். இதனை கருத்தில் கொண்டு சாட்சி விசாரணையை எதிர்வரும் அக்டோபர் மாதம் 22ஆம் தேதி அழைக்க உத்தரவிடப்பட்டது. 2010 மற்றும் 2014ஆம் ஆண்டு இடைப்பட்ட காலப்பகுதியில் அமைச்சராக இருந்தபோது விமல் வீரவன்ச ஈட்டிய சுமார் 7.5 கோடி ரூபாவிற்கும் அதிகமான சொத்துக்களை எவ்வாறு உழைத்தார் என்பதை வெளியிட தவறியமைக்காக லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவால் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான விமல் வீரவன்ச ஹம்பாந்தோட்டை தங்காலை கார்டன் இல்லத்தில் முன்னாள் ஜனாதிபதியான ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுனவின் தலைவர் மஹிந்த ராஜபக்ஷவை சந்தித்தார். மஹிந்த ராஜபக்சவை சந்தித்த பின்னர் விமல் வீரவன்ச தனது ஃபேஸ்புக் கணக்கில் இவ்வாறு பதிவிட்டுள்ளார். பல தசாப்தங்களாக வளர்க்கப்பட்ட விடுதலை புலிகள் இயக்கத்தினை தோற்கடிப்பதில் அரசியல் தலைமைத்துவத்தை வழங்கிய 5வது நிறைவேற்று ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தனது உயிருக்கு அச்சுறுத்தல்கள் இருந்த போதிலும் கொழும்பில் உள்ள தனது உத்தியோகபூர்வ இல்லத்திலிருந்து திரும்பி தங்காலை கார்டன் இல்லத்தில் குடிபெயர்ந்தார் என்ற செய்தி இலங்கையில் மட்டுமல்ல உலகம் முழுவதும் பெரும் கவனத்தை ஈர்த்த செய்தியாகும். அரசியல் வேறுபாடுகள் இருந்த போதிலும் பயங்கரவாதத்தை தோற்கடிக்க அவர் வழங்கிய அரசியல் தலைமைக்கு நன்றி. தேசிய சுதந்திர முன்னணியின் தேசிய அமைப்பாளர் ஜெயந்த சமரவீர மற்றும் தேசிய சுதந்திர முன்னணியின் பிரதிநிதிகள் தங்காலை கார்டன் இல்லத்தில் அவரை சந்தித்து அவரது நலம் குறித்து விசாரித்து எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொண்டோம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். முன்னாள் அமைச்சர்கள் பலரும் பாதாள உலக கும்பல்களுடன் வைத்திருந்த தொடர்புகள் குறித்த தகவல்கள் தற்போது அம்பலமாகியுள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். மத்திய அதிவேக பாதையின் கடவத்தை மேரிகம இடையிலான பிரதேசத்தின் நிர்மாண பணிகளை ஆரம்பித்து வைக்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு கூறினார். முன்னாள் அமைச்சர்கள் பலரும் பாதாள உலக கும்பல்களிடமிருந்து பணம் பெற்றுக் கொண்டதற்கான தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது. ஒரு சில அமைச்சர்கள் மாதந்தோறும் பாதாள உலக கும்பல் தலைவர்களின் வீடுகளுக்கு சென்று ஒரு தொகை பணம் வாங்கிக் கொண்டிருக்கின்றனர். இன்னும் சிலர் அவர்களை தங்களின் வீடுகளுக்கு அழைத்து பணம் பெற்றுக் கொண்டுள்ளனர்.
தற்போதைக்கு கைது செய்யப்பட்டுள்ள பாதாள உலக கும்பல் தலைவர்கள் இந்த நாட்டின் போதைப்பொருள் வர்த்தகத்தில் 50 வீதத்தை தாம் வைத்தார்கள். அவர்களுடன் 75 வீதமான பாதாள உலக கும்பல் தொடர்பில் இருந்தன. இவர்கள் நம் நாட்டின் சமூக கட்டமைப்பில் பாரிய அழிவுகளை சேதங்களை ஏற்படுத்தியுள்ளனர் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இலங்கையில் கடந்த 8 மாதங்களில் போதைப்பொருள்சார் குற்றங்கள் தொடர்பில் 524 பெண்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் போதைப்பொருள் தடுப்பு பிரிவினர் தெரிவித்துள்ளனர். 22 முதல் 60 வயதிற்குட்பட்ட பெண்களை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர். இதேவேளை கடந்த 2024ஆம் ஆண்டு போதைப் பொருட்கள் வைத்திருந்த சம்பவம் தொடர்பில் 2,28,000 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசாரின் தரவுகள் குறிப்பிடுகின்றன. இது 2023 ஆண்டு கால பகுதியுடன் ஒப்பிடும்போது 41% அதிகரிப்பாகும். 2024இல் 832.3 கிலோ ஹெரோயின், 8,359 கிலோ கஞ்சா மற்றும் 1,364 கிலோ ஐஸ் போதைப்பொருள் என்பன போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். புலம்பெயர்வோர் படகு ஒன்றில் பயணித்தவர்களில் 50 பேரை சித்திரவதை செய்து ஆட்கடத்தல்காரர்கள் கடலில் தூக்கி எறிந்துள்ள சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. மேற்கு ஆப்பிரிக்காவில் உள்ள செனகல் நாட்டின் ஸ்பெயினுக்கு சொந்தமான கானரி தீவுகள் நோக்கி புலம்பெயர்வோர் படகு ஒன்று புறப்பட்டது. அதில் 300 பேர் பயணித்ததாக கூறப்படுகிறது. செனகலுக்கும் கானரி தீவுகளுக்கும் இடையிலான தூரம் சுமார் 1597 கிலோமீட்டர் ஆகும். இந்த பயணத்தின் போது அவ்வப்போது படகின் என்ஜின் செயலிழந்துள்ளது. உணவு மற்றும் குடிநீர் பற்றாக்குறையும் மோசமான வானிலையும் பயணத்தை பாதிக்க அந்த புலம்பெயர்வோரை அழைத்து வந்த ஆட்கடத்தல்காரர்கள் படகில் இருந்த சிலரை சூனியக்காரர்கள் என குற்றம் சாட்டி அவர்களால் தான் இத்தனை பிரச்சனைகளும் என்று கூறி பலரை சித்திரவதை செய்துள்ளனர். சிலரை சுட்டுக் கொன்றுள்ளனர். சிலரை கடலில் வீசியுள்ளனர். கடலில் தவறி விழுந்த சிலரை காப்பாற்ற மறுத்துள்ளார்கள். அந்த வகையில் சுமார் 50 பேர் உயிரிழந்ததாக படகில் வந்தவர்கள் தெரிவித்துள்ளனர். ஆப்பிரிக்க கரையில் அந்த படகை மீட்ட ஸ்பெயின் அதிகாரிகள் அவர்களை கானரி தீவுக்கு கொண்டு சென்றனர். ஆட்கடத்தல்காரர்கள் என சந்தேகிக்கப்படும் 19 பேரை ஸ்பெயின் அதிகாரிகள் கைது செய்து அழைத்து செல்லும் காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளன. கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ள இந்த சம்பவம் தொடர்பாக அதிகாரிகள் தீவிர விசாரணையினை மேற்கொண்டுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். யாழில் மற்றும் ஒரு மனித புதைகுழி, நீதிமன்றின் உத்தரவு. விமல் வீரவன்சவின் 7.5 கோடி ரூபாய் சொத்துக்கள், நீதிமன்றம் பிறப்பித்துள்ள அதிரடி உத்தரவு. தெற்கு அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள மஹிந்த விமல் அவசர சந்திப்பு. முன்னாள் அமைச்சர்களின் பாதாள உலக கும்பல்களுடனான தொடர்புகள் அம்பலம். கடந்த 8 மாதங்களில் நூற்றுக்கணக்கான பெண்கள் கைது. சித்திரவதை செய்யப்பட்டு கடலில் தூக்கி எறியப்பட்ட 50 புலம்பெயர்ந்தோர்.